ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் மட்டன் அண்ணா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு தான் சீக்கிரமாக பண்ணுற ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு 3 ரெசிபி பண்ண போகிறோம். சிக்கனில் 2 ரெசிபியும் மட்டனில் ஒரு ரெசிபியும் பண்ண போகிறோம். மட்டன் போனோட வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு போனோட சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனும் போனோட தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் இதிலே ஈரல் பீஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் சிக்கனையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெசிபி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு மட்டனையும் போட்டு மட்டனையும் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் லைட்டாக கலர் மாறினோன்னே மஞ்சாத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான தண்ணி போட்டுட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 விசில் வரட்டும். இப்போ சிக்கன் பண்ணிடலாம். சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் சிக்கன் ரெசிபி இருக்குது. அதை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கோங்க கொரகொரப்பாக. இல்லைனா இடிச்சுக்கோங்க. எங்ககிட்ட இடிக்கிறது இல்லை, அதனால தான் மிக்சியில் ஒரு சுற்றி கொரகொரப்பாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சிக்கன் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அந்த வீட்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் இருக்கிறதுனாலும் ஓகே தான். அதை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு நார்மல் மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மேக்னேட் பண்ண சிக்கனையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டே இருங்க. சிக்கன் அப்படியே கலர் மாறும். அப்படியே கலரிட்டே இருந்திங்கன்னா சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி வரும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு சிக்கனை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இன்னொரு சிக்கன் ரெசிபி பண்ணிடலாமா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், அதனால தான் இவ்வளோண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா இது வதக்கிக்கோங்க. இது லைட்டாக கலர் மாறினோன்னே வரமிளகா, இது புட்டு போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டு அதையும் நல்லா வளர்ந்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுன்னா அந்த வரமிளகா ஸ்மெல்லு வரும் நம்மளுக்கு. அந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. இது போன்லெஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும், போனோட போட்டாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது சிக்கன் நல்லா வதக்கிட்டு கலர் மாறும். அந்த டைமில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த சிக்கன் ரெசிபி இந்த 2 மினிட்ஸ் சிக்கன் நல்லா சுண்டிடுச்சு. இதில் நல்லா பெப்பர் பவுடர் போட்டு ஒரு கலரிட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான 2 மினிட்ஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா சுண்டிடுச்சு. அப்படியே அந்த மிளகா ஃப்ளேவர் வருது, சூப்பராக இருக்குது, மூக்கில் ஏறுது. ஸோ இந்த ரெசிபியும் நல்லா வந்துடுச்சு. இதையும் நல்லா நம்ம ஒரு கலரி வச்சிடலாம். இப்போ மட்டன் பண்ணிடலாம். மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினோட தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா தான் மெயின், மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த கிரேவி அப்படியே கலர் மாறும். அந்த டைமில் வேக வச்ச மட்டனையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கலந்துட்டு மட்டன் ஸ்டாக் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரிக்கோங்க. நல்லா சூப்பரான ஸ்மெல்லோடு நல்லா கொதித்து சுண்டி கிரேவி பதத்தில் வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இது 3மே சட்டுன்னு பண்ணிடலாம். ஈஸி ரெசிபி தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு இந்த மட்டன் கிரேவி பிசைஞ்சு, மட்டன்லாம் அப்படியே பூ போல் வெந்திருக்கு, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கன் ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா அதோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுறேங்க.
யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதுவும் சூப்பராக அந்த மிளகா ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 மினிட்ஸ் சிக்கனும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தொக்கு. இது சாதத்தோட கடாய் சாதம்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. ஸோ இந்த 3 ரெசிபியில் உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வச்ச பை.